நான் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து அடுத்த இன்னொரு ஹீரோ பார்த்து நிறைய விஷயம் கேள்விப்பட்டது வந்து கேப்டன் சார் தான். இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபர். டேரக்டர் தனியாக வைங்க, கேமராமேன் அந்த மாதிரி கேமராமேன் தான். அவரோட படும்போது நம்ம வந்து என்னென்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆனால் ஹீல் ஸ்டீல் ஷோ. மற்ற டேரக்டர்லாம் பார்த்துருக்கேன், அவங்க பேனை வந்து பேப்பர் எடுத்து சீன் எழுதியிருப்பாங்க, ஸ்கிரிப்ட் வச்சுருப்பாங்க, லொக்கேஷன் வந்து இந்த ஸ்கிரிப்ட் எடுப்பாங்க, உடனே அங்கே லொக்கேஷனில் மாற்றுறது வேறு விஷயம். பட் யூ ஸோ கிஃப்டட். இன்ஃபேக்ட் நான் வந்து ஹீரோ ஆன காரணமே இவர் தான். ஹி சேஞ்ச் மியூசிக் டைமென்ஷன். கரெக்ட். ஒரு நியூ சவுண்ட்ஸ் அப்படி கொண்டாந்து ஹி ஃபாலோட் ரஹ்மான் இன் அ டிஃப்ரெண்ட் வே. சரி, எல்லா பொண்ணுங்களும் அவங்க மாமா மேலே அவங்க ஆசைப்படுற மேலே பாடுற ஒரு 4 லைன் அமைஞ்சிச்சு. ஸோ தட்ஸ் வை இந்த எல்லா பிரைடல் என்ட்ரிலையும் அந்த பாட்டு இருக்கு. நானே ஒரு 4 கல்யாணத்தில் போய் அந்த பாட்டை ஆடிட்டு வந்தேன் சார். நைஸ். Bigoden Press Meet with Prashant. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Powered by Chennai Samirtha International Aviation and Hotel Management College. Associate sponsor Pothys. ஆடிக்கு தள்ளுபடி, ஆவணிக்கு டிஸ்கவுண்ட் வவுச்சர். ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ரமாடா, சென்னை எக்மோர். சார், இப்போ ஒரு குட்டி குட்டி விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் சார். ஸோ ஒரு ஃபோட்டோஸ் வரும். ஸோ அவங்கள பற்றி, அவங்களோட நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லணும் சார். விவேக் சார் நிறைய படங்கள், அதாவது இவர் ஸ்டார்ட் பண்ணும்போது கேரியர் ஜஸ்ட் இஸ் அப்கமிங். ஸோ அப்போ வந்து நிறைய படங்களோட இருந்து பண்ணார். அண்ட் ஹீரோக்கு ஃப்ரெண்டாக சேம் டைம் வந்து அந்த கதையில் ட்ராவல் ஆகிற மாதிரி நிறைய படங்கள் எங்களுக்கு அமைஞ்சுது. வெரி ஷார்ப் திங்கர், இன்டெலிஜென்ட் பர்சன். தனியாக பார்க்கும்போது அவர் வந்து புக்ஸை படிப்பார், நிறைய விஷயங்கள் பேசுவார். அண்ட் நான் பியானோ கற்றுக்கிட்டு தெரிஞ்சோடனே பியானோ அவரும் கற்றுக்க ஆரம்பித்தார். ஸோ அங்கேருந்து அவருக்கு அந்த மியூசிக் அண்ட் மியூசிக் சென்ஸ் நிறையா, இஸ் வெரி டேலண்டட். ஸோ அவராக ஹீ ஆல்வேஸ் கீப்ஸ் இம்ப்ரூவைசிங். நான் இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லிட்டு வெரி இன்ஸ்பிரேஷனல் பர்சன் சொல்லலாம். தானே சார்? கேப்டன் தங்கமான மனுஷங்க. சீரியஸாக நான் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து அடுத்த இன்னொரு ஹீரோ பார்த்து நிறைய விஷயம் கேள்விப்பட்டது வந்து கேப்டன் சார் தான். நிறைய விஷயத்துக்கு, உதாரணத்துக்கு ஹவ் ஹி ஹெல்ப்ஸ் எவ்ரிபடி. இப்போ நான் நிறைய பேர் ஹெல்ப் பண்ண சொன்னேன்ல, எனக்கு முன்னாடி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணது அவர் தான். அது அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கட்டும், டேரக்டர்ஸாக இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், போய் ஹெல்ப் பண்ண உடனே பண்ணுவார். அதே மாதிரி எல்லார்ட்டையும் வந்து பழகுவார். அண்ட் ஹீ ஒர்க்ஸ் 24 hours, அதாவது 24/7 சொல்கிறது அந்த ஜென்டில்மேன் தான். இது நான் கேள்விப்பட்டது, நான் பார்த்தது. அவரை பார்த்து தான் ஓகே நானும் இப்படி ஒர்க் பண்ணணும், இது வந்து நான் பண்ணுறது ஒன்றும் கிடையாது, இன்னும் நிறைய வந்து சாதிக்கணும். அண்ட் இஸ் ஒன் ஆஃப் மை இன்ஸ்பிரேஷனல் பர்சன் சொல்லலாம். கண்ணெல்லாம் பார்த்து சம்டைம் ரெட்டாக இருக்கும். பார்த்தா 3 ஷூட்டிங், 4 ஷூட்டிங், தூங்கவே மாட்டார். டெய்லி ஏதோ ஒரு ஷூட்டிங் போயிட்டு யாருக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அமேசிங் பர்சன். இது வந்து நாங்கள் வண்ண பூக்கள் பண்ணும்போது பாலுமேந்திரா சார் எடுத்த படம். அது என்னோடய மென்டார்னு சொல்லலாம். நான் வந்து ஆக்சுவலாக வந்து வைகாசி போந்தாச்சு நடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அப்பா கேட்டார், பிரசாந்த் நடிக்க வைக்கலாமா. அப்போ வந்து நான் டாக்டர் ஆகுன்னு சொன்னோடனே ஓகேன்னு விட்டுட்டு போனார். அப்போ வைகாசி போந்தாச்சு நடிச்ச உடனே திரும்பி அப்பா மீட் பண்ணார். இது மாதிரி நான் கேட்டேன், நீங்கள் இது பண்ணல, பட் ஐ வாண்ட் பிரசாந்த் சொல்லிட்டு என்னை வந்து அகெயின் வந்து என்னை கொண்டு போயிட்டு இன்னும் ஹீ மோல்டட் மீ சொல்லலாம். நிறைய பர்சனல் அனுபவம் ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹீ ஆல்சோ தாட் மீ வாட் ஆக்டிங் இஸ். இங்கே எனக்கு என்னென்ன டேலண்ட் நான் ஒர்க் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தான், நான் ஒர்க் பண்ண எல்லா டேரக்டர்ஸுமே எனக்குள்ளே ஒரு டேலண்ட் இருக்குன்னு தெரிஞ்சு உடனே அந்த சீக்வன்ஸ் அது மேலே உடனே வந்து ஸ்டார்ட் டெவலப்பிங் த சீக்வன்ஸ். ஸோ எனக்கு வந்து இப்போது டான்ஸ் தெரியும்னு சொன்னேன். இப்போ டான்ஸ் என்னென்னு தெரியும் சார், எனக்கு கொஞ்சம் பரதநாட்டியம் தெரியும் அப்படின்னா, ஓகே கதக் எது தெரியுமா, தெரியும் சார் அப்படின்னு. உடனே பார்த்தா ஒரு கதக் சீக்வன்ஸ் வச்சார் அங்கே. இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டு அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உடனே அவர் க்ரியேட் பண்ணார். ஸோ இந்த கதக் டான்ஸ் ஆடுற மாதிரி. அப்போது அந்த கதக் மாஸ்டர் வந்து உடனே ஆன் லொக்கேஷனில் வந்து திரும்பி அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது பண்ணி சினிமாக்காக கொஞ்சம் சில இதில் மாற்றி தென் இன்னும் அந்த ஆன் லொக்கேஷன் நாங்கள் பண்ண விஷயம் அங்கே அந்த எஸ்பெஷலி இந்த ஒகேனக்கலில். ஸோ 2 இடத்துல ஒன்று சென்னையில் ஷூட் பண்ணோம், அப்புறம் இந்த மோஸ்ட் ஆஃப் த மூவி ஷார்ட் இன் ஒகேனக்கல். ஸோ 1.5 மாதம் வந்து வி ஸ்டேட் தேர். இட் வாஸ் லைக் ஒரு தனியாக ஒரு ரெசார்ட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து எப்படி ஷூட்டிங் பண்ணுமோ அந்த மாதிரி தனியாக ஒகேனக்கல். அப்போ ஒகேனக்கல் டெவலப்பே ஆகலை, ஜஸ்ட் இன்னும் இப்போ தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பில்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரே ஒரு ஹோட்டல் மட்டும் தான், டிடிடிசி ஹோட்டல் மட்டும் அப்போ தான் ஒன்று கட்டி இருந்தது. ஸோ அங்கே போய் தங்கி 1.5 மாதம் டெய்லி வந்து சைக்கிள், மார்னிங் வந்து ஒரு 5 மணிக்கு எழுந்திரிப்போம், மேக்கப் ஒரு 5:30 மணிக்கு மேக்கப் போட்டு சைக்கிள் கையில் எடுத்துப்போம்.
இளம் நெஞ்சேவா அந்த சாங் வந்து பாட ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வந்து ஒரு 6 மணில சைக்கிள் ஓட ஆரம்பிச்சுன்னா ஒரு 7 மணி 7:30 வரைக்கும் அது வந்து காட்டுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் உள்ளே போயிட்டு, ஏன்னா ஹீஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபர். டேரக்டர் தனியாக வைங்க, கேமராமேன் அந்த மாதிரி கேமராமேன். அப்போயே வந்து இந்த லென்ஸ்லாம் வந்து ஜூம் லென்ஸ் தான் எடுப்பார். பிளாக் லென்ஸ் தான் வந்து ஒன்லி வீட்டுக்குள்ளே தான் எடுப்பார். இல்லைனா அவுட்டர் பண்ண ஜூம் லென்ஸ். அங்கே போயிட்டு நாங்கள் வந்து காட்டுக்குள்ளே அப்போது எல்லாரும் வந்து 2 ஃபிலிம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன்று வந்து ஃபியூஜினா உங்களுக்கு க்ரீன் ஜாஸ்தியாக நல்லாயிருக்கும். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கொடாக் இருக்கும். கொடாக் வந்து எல்லோரும் மோஸ்ட் ஆஃப் கேமராமேன் யூஸ் டு ப்ரிஃபர் கொடாக். ஏன்னா அந்த வார்மாக இருக்கும். ஃபியூஜினா க்ரீனாக இருக்கும். ஸோ உடனே இவர் ஃபியூஜி தான் யூஸ் பண்ணுவார் அதிகமாக. ஏன்னா ஹீ லைக்ஸ் க்ரீன், ஹீ லைக்ஸ் தட் த என்டையர் கலர் டெம்பரேச்சர் அந்த பேலட் டு பி ஆன் க்ரீன் சைட். ஸோ அது நிறைய விஷயம் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. கேமராவும் இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும். அண்ட் டப்பிங் வந்து அகெயின் ஹீ மேட் மீ ஹீ தாட் ஹவு டப்பிங் இஸ். ரொம்ப அழகாக, ரொம்ப பேஷண்ட்டாக he nurtured me. So I'm thankful to him. மணிவன் சார் இப்போ டைரக்ஷன்லேயும் நடிச்சிருக்கீங்க, கூடவும் நடிச்சிருக்கீங்க. நடிச்சிருக்கேன். இவர் டேரக்டர்னா இவர் மாதிரி டேரக்டர் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன் எப்படி சார் சொல்கிறீங்க? ரொம்ப கஷ்டம். ஏன்னா மற்ற டேரக்டர்லாம் பார்த்துருக்கேன். அவங்க பேனை வந்து பேப்பர் எடுத்து சீன் எழுதியிருப்பாங்க, ஸ்கிரிப்ட் வச்சுருப்பாங்க, லொக்கேஷன் வந்து இந்த ஸ்கிரிப்ட் எடுப்பாங்க, உடனே அங்கே லொக்கேஷனில் மாற்றுறது வேறு விஷயம். பட் he was so gifted. இவர் வந்து அவர் வந்து கையில் வந்து நீ கான் சி பவுண்ட் ஸ்கிரிப்ட், டயலாக்ஸ் பார்க்க முடியாது. மார்னிங் வருவார், 6 மணி நேரத்தில் அந்த என்டையர் சீன் எடுத்து ஃபுல் டயலாக் எழுதுவார். இவரோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, டயலாக் எழுதினார் இல்லைங்களா, இந்த டயலாக் எழுதி முடிச்சது வந்து சீன் நம்பர் 42 இருக்கும். அடுத்தது பார்த்தா நெக்ஸ்ட் டே ஷூட் பண்ணும்போது சீன் நம்பர் 27, அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா சீன் நம்பர் 74. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சீன்ஸாக இருக்கும். பட் நீங்கள் அந்த சீன் பேப்பர் ஒன்றா சேர்த்திங்கன்னா கதையும் சரி டயலாகும் சரி அப்படி நிற்கும். இன்னும் சீன் 1 2 3 4 ஆர்டர் எழுதுகிற மாதிரி அழகாக பைண்ட் பண்ணிங்கன்னா அந்த என்டையர் கதை அப்படி வந்து உட்காரும். சூப்பர். தட் இஸ் இஸ் டேலண்ட். இல்லை நான் சொல்கிறேன், நான் பிளெஸ்டுன்னு எப்பவுமே சொல்லுவேன். காரணம் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி த கிரேட்டஸ்ட் ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அது நம்பியா சாராக இருக்கட்டும், நாகேஷ் சாராக இருக்கட்டும், பானுமதி மேடமாக இருக்கட்டும். இவங்கெல்லாம் வந்து நீங்கள் இன்னும் படத்தில் பார்க்கலாம். பட் அந்த படத்தில் போய் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சது வந்து அது வந்து தேங்க்ஸ் டு சுந்தர் சார் தான். அதுவும் வின்னர் படத்தில் இவர் ஆக்சுவலி இவரோட இன்னும் ஒரு 2-3 படம் ஏர்லியர் பண்ணியிருக்கேன். கிழக்கு வரும் பாட்டு சொல்லிட்டு அதில் பண்ணியிருக்கேன் அவரோட. இப்போ இது வந்து 2வது படம், ஐ திங்க் 3வது படம். ஓகே. வெளியில் தான் வந்து வேறு தோற்றம், பட் உள்ளே வந்து இஸ் அகெயின் வெரி சாஃப்ட். அண்ட் அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிறைய சொல்லிக் கொடுப்பார். அந்த ஆக்டிங்காக இருக்கட்டும், லைஃப் லெசன்ஸாக இருக்கட்டும். ரொம்ப ஸ்பிரிச்சுவலான நபர்னு கேள்விப்பட்டேன். வெரி ஸ்பிரிச்சுவல், பட் அ வெரி நைஸ் மேனுங்க. அதாவது ஹீ வாண்ட் திங்க் ட்வைஸ் டு டீச் யூ ஆர் எல்லாமே ஓகே நான் வந்து இப்போ எனக்கு என்ன தெரியணும் மற்றவங்களுக்கு தெரியணும், அந்த மாதிரி ஒரு ஜென்டல்மேன். அடுத்து ரகுவரன் சார். நானும் அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம். வெரி டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். அவர் வருவார், அவர் மைண்ட் இஸ் ஓன் பேசும்போதே அது அப்படி தான் கொஞ்சம் அது இதுவாக இருக்கும், டிஃப்ரெண்ட் வாய்ஸாக இருக்கும் பேசும்போது. பட் ஹீ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் த கேரக்டர் ஆஃப் ஒரு இந்த கேரக்டர் பண்ணும்போது மெத்தட் ஆக்டிங் சொல்லுவோம் இல்லையா, இது ட்ரூ மெத்தட் ஆக்டர். ஃபுல்லாக அந்த கேரக்டரை மாறிடுவார். அண்ட் அங்கே லொக்கேஷன்லையும் சரி டப்பிங்லையும் சரி ஹீ மேக் ஷூர் த கேரக்டர் கம்ஸ் அவுட். ஸோ அவரோட படும்போது நம்ம வந்து என்னென்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆனால் ஹீல் ஸ்டீல் ஷோ. எனக்கு ஜாலியாக இருக்கும். எனக்கு ஓகே நீங்கள் அது பண்ணீங்களா, நான் பெட்டராக பண்ணுவேன். ஸோ எவ்ரிடே இட் யூஸ் பி ஓகே நீங்கள் பெட்டர் நான் பெட்டர் அந்த மாதிரி. ஸோ என்னைக்காவது இவங்களெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட டே டு டே லைஃப்பில் அவங்கள பற்றின விஷயங்கள் நினைப்பீங்க, அவங்க படங்கள் பார்க்கும்போது தோணும். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு யாரை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க சார் இப்போது இந்த இதில்? யார் மிஸ் பண்ணுறது? ஐம் லக்கி ஐ ஒர்க் வித் தம், அவ்வளோதான். அவங்ககிட்ட நான் நான் யாரை மீட் பண்ணாலும் ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவேன். ஸோ இவங்ககிட்ட ஒரு விஷயம் நான் கெயின் பண்ணும்போது இது எனக்கு ஒரு ஐம் தேங்க்ஃபுல். ஓகே ரைட், இவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன், ஐம் பிளெஸ்டுன்னு நினைப்பேன். டன் சார். அடுத்து ஸ்ரீவித்யா மேடம். இவங்களும் ஷி இஸ் அமேசிங் சிங்கர். அண்ட் அவங்க எவ்ரிபடி தே ட்ரீட்டட் மீ லைக் நான் அவங்க வீட்டு ஃபேமிலி மெம்பர் மாதிரி. என்னை தனியாக பார்த்தது கிடையாது. அண்டு சம்டைம்ஸ் இவங்கெல்லாம் வந்து அந்த லொக்கேஷன் போகும்போது சரி இந்த சீன் இப்படி பண்ணுறியா, ஓகே எப்படி பண்ணலாம், ஸோ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதான் பெட்டராக பண்ண முடியும் என்னன்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இப்போ அவங்க வந்து ஓகே நான் வந்து நான் ஏற்கனவே நடிச்சிருக்கேன், இத்தனை படங்கள் நடிச்சிருக்கேன் அப்படின்னா தேல் சிட் அண்ட் தேல் கோஆப்ரேட். ஓகே நான் இப்போ நான் ஜஸ்ட் யங்ஸ்டர் இல்லையா, நான் வந்து ஓகே நான் ரொம்ப அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்லாம் பேசும்போது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஓகே ரைட் இன்னும் இது பெட்டராக பண்ணலாமா சொல்லிட்டு எவ்வளோ சப்போர்ட் மீ. ஸோ அவங்க சப்போர்ட்டுக்கு நானும் ஐம் தேங்க்ஃபுல். அசோக் குமார் சார் அகெயின் ஒன் ஆஃப் த ரவி சாருக்கு முன்னாடி ஒரு
இன்னொரு லெஜெண்ட்னா அசோக் குமார் சார் தான். வெரி சைலண்ட் மேன். அவருடைய அவர் பேசுறது கம்மி, அவர் ஒர்க் வந்து தான் பேசும். அண்ட் அப்போயே வந்து லென்ஸ் அவர் யூஸ் பண்ணது ஐ திங்க் இட்ஸ் BL10 கேமரா பார்த்தீங்கன்னா BL10 ஓகேங்களா, ஏரி கேமரா. அப்போது இட்ஸ் சைலண்ட் கேமரா. BL10 சைலண்ட். அதுலேயும் வந்து வியூ ஃபைண்டரில் வந்து ஒரு மார்க்கிங்லாம் இருக்கும். ஸோ he also kept himself அப்டேட்டட். நெக்ஸ்ட் என்ன சொல்லிட்டு அண்ட் எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து ஆல் மை கேமராமேன்ஸ் அண்ட் மை டெக்னீஷியன் ஆல்சோ தே ஆல்வேஸ் யூஸ் நான் போய் கற்றுப்பேன், சரி இது என்ன சார் அது என்ன சார்ன்னு. அவங்களுக்கு பேஷனாக கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ அகைன் ஒன் மோர் பர்சன் தட் நோ ஐ ஷேர் லவுட் ஆஃப் குட் மெமரிஸ். ராஜ்குமார் இவரும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண டேரக்டர் தான். பூமகள் ஊர்வலம். நல்ல டேலண்டடான பர்சன். அன்ஃபார்ச்சுனேட்லி வி லாஸ்ட் அ டேலண்ட். அமேசிங் டைரக்டர். லக்ஷ்மி அம்மா எவ்வளோ படங்கள் இவங்களாம் சீனியர் மோஸ்ட். ஓகே. அண்ட் இப்போ பானுமதி மேடம் எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்களும் ட்ரீட் பண்ணுவாங்க. தே ஆல்வேஸ் ட்ரீட்டட் மீ லைக் ஓகே நான் வீட்டை வந்து அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி. அண்ட் இவங்ககிட்ட நான் என்ன நிறைய படங்கள் கதைலாம் கேட்டிருக்கேன். இவங்களோட நடிக்கும்போது எப்படி இருக்கும், அவங்களோட எப்படி நடிக்கணும், தேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் எனக்கு எப்படி கேட்குறீங்களோ அது நிறைய கேட்டிருக்கேன். ஸோ அந்த காலத்தில் ஷூட்டிங் பண்ண வந்து எப்படி என்ன நடக்கும், ஊரில் வந்து லைவ் ரெக்கார்டிங் நடக்கும்போது எப்படி பண்ணுவீங்க, எப்படி அங்கே சிங் சாங் எப்படி பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாமே வந்து அவங்ககிட்ட கேட்டுருக்கு. ஒரு விஷயமா அவங்களோட அனுபவங்களை வந்து டெய்லி ஒரு கதையாக கேட்டுட்ருப்பேன். மியூசிக் டைரக்டர்ஸ் சாங்ஸ் எவ்வளவோ சாங்ஸ் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி இருக்குது சார். தேவா சார் என்னோடய ஃபஸ்ட்டு படத்தோட மியூசிக் டைரக்டர். இன்ஃபேக்ட் நான் வந்து ஹீரோ ஆன காரணமே இவர் தான். அவர் இந்த வைகாசி பொறாச்சி படம் வந்து நான் பண்ணும்போது அப்போது டேரக்டர் சார் ராதாபாரி சாரும் ப்ரொடியூசர் வந்து வீட்டில் மீட் பண்ணாங்க. அப்போ அப்பா கிட்ட ஒரு டேப் கொண்டு கொடுத்தாங்க. அப்போது நாங்கள் அந்த சாங் கேட்டோடனே 10 சாங் இருந்தது. 10மே சூப்பர் டூப்பர் ஹிட் சாங்ஸ். வாட் அமேசிங் மியூசிக் டைரக்டர். அண்ட் நான் என்ன லான்ச் பண்ண படத்தில் வந்து ஹீஸ் ஆல்சோ வந்து கீ ரோல்ஸ், கீ ரீசன். எல்லா பாட்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட், ரீ ரெக்கார்டிங்கு அன்றைக்கி ஆரம்பிச்சு இன்றைக்கி வரைக்கும் அவருடைய ஹிட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டில் பீப்புள் வேணும் வைபிங் டு இட். ஸோ தேங்க்யூ தேவா சார். சார் எவ்வளோ நீங்கள் முதல் படம்னு சொல்கிறீங்க சார், எவ்வளவோ படங்கள் வந்து சலோமியாலாம் எவ்வளோ பெரிய ஹிட் எவ்வளோ இருக்குது சொல்லிட்டு போகலாம். ஸோ ஆனால் முதல் படத்தோட அந்த ஸ்வீட் அனுபவம் இருக்குல்ல. கரெக்ட் சார். அது தேவா சார். சூப்பர் சார். அடுத்து ராஜா சார். அண்ட் சொல்ல வேண்டாம், எவ்ரி நோஸ் அவருடைய இது. பட் யாருக்கு தெரியாத விஷயம், அப்பாவும் ராஜா சாரும் அவர் இன்னும் ஒரு லாங் டைம் ஃப்ரெண்ட்ஸ் பிஃபோர் இந்த இண்டஸ்ட்ரி கூட வரதுக்கு முன்னாடியே. அப்போலேருந்து வந்து இந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வி ஷேர். அண்ட் இஸ் எ லெஜெண்ட். அண்ட் அவருடைய ஒரு சாங்ஸை நான் வந்து இப்போது என்ன சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்காரு. இன்ஃபேக்ட் வந்து அவரோட கம்போசிங்லாம் நான் இருந்திருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்குது விச் வி ஷேர். பட் அவர் கம்போஸ் பண்ணி அவர் மியூசிக் டைரக்டர், நான் ஹீரோவை நடிக்கிற போது ஸ்பெஷல் மூமெண்ட். அண்ட் மனோன பூக்கிலேருந்து அது ஆரம்பித்து அப்படியே தென் செம்பருத்தி, அதுவும் இவருடைய ஹிஸ்ட்ரி எனக்கு இருக்குது, லாட் ஆஃப் மூவிஸ். ஸோ தேங்க்யூ ராஜா சார் ஃபார் லவ்லி சாங்ஸ். அடுத்து ரேமான் சார். நான் பண்ண எல்லா படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட்ஸ். அதாவது நான் பண்ண படங்களில் ரேமான் சார் அதிகமாக நடித்த ஹீரோ யாருன்னா நான் சொல்லலாம். அவ்வளோ படங்கள் நான் வந்து அவருடைய சாங் நான் நடிச்சிருக்கேன். ஹீ சேஞ்ச் மியூசிக் டைமென்ஷன். கரெக்ட். ஒரு நியூ சவுண்ட்ஸ் அப்படி கொண்டாந்து இப்படியும் பாட்டு பண்ணால் ஆடியன்ஸ் ரசிப்பாங்கன்னு சொல்லிட்டு அது கொண்டாந்து. அண்ட் ஹீ மேட் ஷுர் த நெக்ஸ்ட் டெக்னாலஜி வாஸ் brought into the தமிழ் சினிமா. விசர்ட் மாஸ்ட்ரோ ஆன் his own way and still ruling the roost. சூப்பர் சார். ஸோ அவர் உங்கள் படத்துக்கு போட்டு பண்ண சாங்கில் உங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரட்னு ஏதாவது? அதுதான் நிறைய இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு படத்தில் வந்து ஒரு சாங் ஹிட் ஆகலாம், 2 சாங் ஹிட் ஆகலாம். இவனாலும் சேர்ந்த படங்களில் எல்லா சாங்ஸுமே ஹிட்டாக இருக்கும். கரெக்ட். அது வந்து இந்த படம் எடுத்துவாங்களேன், திருடலேருந்து இங்கு ஜீன்ஸ் இன்க்ளூடிங் எனி மூவி, ஸ்டார் ஆகட்டும், எல்லாமே ஜோடி எந்த படம் எடுத்தாலும் எல்லாமே ஹிட் சாங்ஸாக இருக்கும். ஸோ தட்ஸ் இஸ் மேஜிக். சூப்பர் சார். அடுத்து எம்எஸ்வி. இவர் வந்து என்ன சொல்கிறது, இது ராஜா சாருக்கு முன்னாடி எல்லா மியூசிக் முன்னாடி ஹீ இஸ் தக் லைஃப்னு சொல்லுவோம்ல, இவர் தான் மெயின். அவர் போட்ட பாட்டுங்க அண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும், பேசும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். அண்ட் இவருடைய இதுலேயும் நான் வந்து என்னுடைய படங்கள் வந்து தெரியல, இவர் படத்தில் நான் இவரோட பாட்டு நல்லா பண்ணியிருக்கேன், தெரியல உங்களுக்கு சார்? அந்த ராஜா சாரும் நீங்களும் சேர்ந்து பண்ணாங்களே செந்தமிழ் செல்வன் படம், அதுதான். ஆமாம் சார். நான் உங்களை டேஸ்ட் பண்ணுறேன். இல்லை சார், தெரியும் சார். என்ன சார் நீங்கள் இல்லை ஒரு லுக் விட்டீங்களா, அதான் பார்த்தேன். இல்லை சார், நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு ஆரம்பமாக நான் அதான் சொல்கிறேன். ஐம் ஸோ லக்கி. ஐ ஒர்க் வித் த பெஸ்ட் ஆஃப் மியூசிக் டைரக்டர்ஸ், த பெஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், த பெஸ்ட் ஆஃப் டெக்னீஷியன். அதில் சார் பேர் இருக்கும்போது ஐ எம் ப்ரவுட், ப்ரிவிலேஜ்ட். சூப்பர். ஹாரிஸோட ஃபஸ்ட்டு படம் வந்து ஆக்சுவலாக மஜ்னு வந்தாங்க. நாங்கள் சைன் பண்ணி அதே டைம் தான் அதே ப்ரொடியூசர் மின்னலும் பண்ணார். மின்னலும் பண்ண 2 படமே வந்து பேக் டு பேக் வந்து அவர் பண்ணார். அண்ட் ஹீ ஆல்சோ ஹீ ஃபாலோட் ரஹ்மான் அண்ட் அ டிஃப்ரெண்ட் வே. அதே நியூ சவுண்ட்ஸ், அதே நியூ பேலட், பட் அவரோட ஸ்டைல் ஒன்று கொண்டாந்து
அண்ட் த வே அவர் சாங்ஸ் எல்லாமே இன்றைக்கும் முதல் கனவே முதற்கண்ணிலேருந்து up to today whatever songs is composed he has marked okay இப்போ ஹாரிஸ் ஜெயராஜ் ஒரு மார்க்கே கொண்டாட்டாரு. இட்ஸ் his hard work and his talent. So I'm glad his first film was with me. சூப்பர் சார். அடுத்து எஸ் ஏ ராஜ்குமார் சார். அதாவது ஒரு பக்கம் வந்து நியூ சவுண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும்போது கிக்னோ போட்டு அப்படி இருக்கும்போது அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஸ்டைல் கிராமிய ஸ்டைல் ஃபோக்கு அது மாதிரி வரும்போது எஸ் ஏ ராஜ்குமார் சார். அண்ட் மெலடிஸாக இருக்கும். மெலடி வித் இந்த இந்தியன் ஸ்டைலில் சொல்லும்போது தட்ஸ் ஹிஸ் ஃப்ளேவர். அண்ட் அகெயின் இப்போ இது அது சொன்னேன் என்னோட படங்கள் எல்லாமே மியூசிக்கில் நல்லா இருக்க காரணம் வந்து ஆல் டியூ டு தி டேலண்ட் ஆஃப் திஸ் வண்டர்ஃபுல் மியூசிக் டைரக்டர்ஸ். சூப்பர் சார். தேங்க்ஃபுல். பரத்வாஜ் சார். ஸோ இவர் வந்து சேர்ந்து பண்ணும்போது இப்போ இவரும் சரணும் வந்து பெஸ்ட் ஆஃப் சாலிட் டீம்னு சொல்லலாம். ஸோ பார்த்து இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ அருமையான சாங்ஸ் காரணம் வந்து திஸ் லவ்லி எனக்கு ஏற்கனவே எல்லாமே எல்லா சாங்ஸுமே அந்த அந்த கேட்கும் போதே யூ வில் ஃபீல் தட் லவ் தட் லவ் வைப்னு அதெல்லாம். அமேசிங் டேலண்டட் மியூசிக் டைரக்டர் அண்ட் வந்து இஸ் வெரி ஈஸி டு டாக் டு. நான் when I met him and the way he will talk about music, we shared a brilliant rapport. சூப்பர் சார். அடுத்து யுவன். எஸ், டியர் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். நான் ஒரு பக்கம் விபி பிரதர் இருந்தாலும் இந்த பக்கம் யுவன். வி ஆல் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. வி ஆல் க்ரூ அப் டுகெதர் அண்ட் ஹீ வாஸ் ஆல்சோ another one talented மியூசிக் டைரக்டர். அப்போயே அந்த நியூ சாங்ஸு யூஸ்வலாக வந்து இப்போ ரோலாண்ட் கீபோர்ட்லாம் இருக்கும். அப்போ வந்து இந்த சவுண்டை வந்து டிஸ்க் போட்டு சாம்பிள் பண்ணுவோம், சாம்பிள்ஸ் சொல்லுவோம். ஸோ வரும்போதே வகை எப்படி ரேமான் சார் அவருக்கும் யுவன் வாஸ் சார். Even used to practice and sample and learn new technology, new latest என்ன வருது சொல்லிட்டு வெரி மியூசிக் வந்து வேறு ஒரு ஃபார்மேட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த தேர்ஸ்ட் அவருக்கு எப்பவுமே இருக்குது. அண்ட் இட்ஸ் மேட் அகேன் ஹி ஹஸ் மேட் அ மார்க் ஃபார் ஹிம். நீ யுவன்னாலே அப்படியே ஒரு க்ரௌட் தனியாக வந்து தே கோ கிரேசி. அண்ட் ஐம் ப்ரௌட் ஆஃப் ஹிம். சூப்பர் சார். அந்த வின்னரில் அந்த ஆல்பமே சூப்பராக இருக்கும் சார். எல்லாமே இது யுவன் வின்னர் மட்டும் இல்லை, ஆல் மியூசிக் பிரில்லியன்ட் தட் வே. சூப்பர். அடுத்து வித்யாசாகர் சார். சார் இஸ் என்ன சொல்கிறது, இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக வந்து வி சி லுக் அட் சாம்பிள் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் சொல்லிட்டு வேற ஒரு வந்து கார்ட் அண்ட் மெலடி பார்த்தீங்கன்னா வித்யாசாகர். அவர் அந்த அப்படிங்கிற டியூன்ஸ் இருக்குது, மெலடிக்காக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் கேட்டிங்கன்னா மறக்க முடியாது. அப்படியே இட் பி இன் யூர் ஹெட் ஃபார் அட்லீஸ்ட் 1-2 days. இஸ் அமேசிங் மியூசிக் கம்போசர். சூப்பர் சார். தமன் இஸ் த நியூ ஏஜ் மியூசிக் டைரக்டர் சொல்லுவேன். மேன் இஸ் அ ட்ரம்மர், பேசிக்லி இஸ் ட்ரம்மர். தாளம் வந்து ஹி நோஸ் இந்த பீட் போட்டு எந்த பீட்டை போட்டு ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு ஹி நோஸ். அது மாதிரி போட்ட சாங் தான் மலையூர் நாட்டாமன் சாங் ஃபார் மம்மட்டியான். மம்மட்டியான் எல்லா சாங்ஸுமே சூப்பராக இருக்கும். பட் மம்மட்டியானோட சாகசம் ஒரு படம் பண்ணேன். என்ன பாட்டு அந்த படம், டேசிகல்னு ஒரு பாட்டு, டேசிகல், அதுக்கப்புறம் ஆங்க்ரி பேர்டு, அதுக்கப்புறம் சயாங்கு, என்ன சாங்ஸ் இந்த பாட்டில். அப்புறம் இவரோட மியூசிக்கில் வந்து அனிருத் சாங் சாங், எஸ்டிஆர் சாங் சாங் ஃபார் மீ. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து ஹி நோஸ் வாட்ஸ் டுடேஸ் ஆடியன்ஸ் பல்ஸ். இன்றைக்கும் இப்போ இந்த ரீசெண்ட் வந்து யங்ஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் மியூசிக் டைரக்டர்ஸ். வெரி ப்ரௌட் ஆஃப் ஹிம். சூப்பர் சார். அதுவும் இந்த மம்மட்டியான் பாட்டு வந்து எல்லா கல்யாணத்துலேயும் அதை போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. எல்லா கல்யாணத்தை அப்போ போட்டது வந்து இன்றைக்கும் இன்னும் ஒரு பிரைடல் என்ட்ரின்னா அந்த பாட்டு தான். அது என்ன காரணம்னு தெரியல சார். ஆனால் காரணம் வந்து ஒன்று லிரிக். ஒரு பக்கம் தமிழோட மியூசிக் வந்து இருந்தாலும் பீட் இருந்தாலும் அந்த லிரிக், அந்த ஓப்பனிங் ஹூக் ஸ்டெப்பு, அது டேரக்டர் தான் வந்து நான் சொன்னேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல லிரிக் வேணுன்னா அது ஃபஸ்ட்டு 4 லைன் எழுதினார். சூப்பராக எழுதினார். தொட்டதெல்லாம் தூள் பறக்குது, மம்மட்டியான்னு. அதோட அது மாமோய் அப்படி ஆரம்பிச்சு. ஆமாம் சார். சரி, எல்லா பொண்ணுங்களும் அவங்க மாமா மேலே அவங்க ஆசைப்படுற மேலே பாடுற ஒரு 4 லைன் அமைஞ்சிச்சு. ஸோ தட்ஸ் வை இந்த எல்லா பிரைடல் என்ட்ரிலையும் அந்த பாட்டு இருக்குது. சூப்பர் சார். அதான் இப்போ என்ன காரணம்ன்றது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் சார். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி விஷயங்களை நாங்களும் யோசித்தோம். ஆனால் குறிப்பாக அந்த பீட்டு, அந்த ஸ்டெப்பு, அந்த லைன்ஸ், 4 லைன். ரைட். இப்போ நானே ஒரு 4 கல்யாணத்தில் போய் அந்த பாட்டு ஆடிட்டு வந்தேன் சார். நைஸ். பொண்ணுங்களை ஆட்டு தான் நம்ம போய் ஒரு ஸ்டெப்பு போட்டு அப்படி கொஞ்சம் நீங்கள் பார்த்து மாமான்னு சொல்லுங்கள். இது அவங்க ஆடுற நம்ம சும்மா ஒரு கேமியோ சார். நைஸ். அந்த மாதிரி சார். அவ்வளோ முடிஞ்சா? சூப்பர் சார், சூப்பர் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ ஏன்னா இதில் வந்தவங்க எல்லாருமே வந்து உங்களோட பயங்கரமாக அசோசியேட் ஆனவங்க அண்ட் எல்லாமே லெஜெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈச் ஒன் ஹேஸ் ஓன் ட்ராக் ரெக்கார்ட், ஈச் ஒன் இஸ் a legend on his own. So it's an honor being a part of it. சூப்பர் சார், சூப்பர் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். சீரியஸா தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஸோ அந்த கண்ணு வந்து இப்போது கண்டிப்பாக வந்து ஓகே இப்படி கேட்குறேன்னு. இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, யூ கம் டு இன்டர்வியூ மீ அண்ட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ அந்த கண்ணோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு, பார்த்தீங்களா? வாட் இஸ் யுவர் ஃபீட்பேக்? கொடுக்கல கட்ஸ் கொஞ்சம் ஒரிஜினல் வெர்ஷனோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் நெவர்தலெஸ் இதில் என்ன நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த படம் நிறைய வெர்ஷன்ஸ் ஆல்ரெடி வந்துருச்சு, அந்த நடிகர்கள் நடித்ததை நம்ம பார்த்துட்டோம். பட் இங்கே நமக்கு பரிச்சயமான முகங்கள் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க
அப்படிங்கிறதே ஒரு ஆச்சரியமான விஷயம். அதை எப்படி அவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கறதுக்கும் நாங்கள் ரொம்ப க்யூரியஸாக இருக்கோம். ஏன்னா அந்த ஸ்டோரி நல்லா இருந்தாலுமே, படம் நல்லா இருந்தாலுமே, அந்த ஃபேஸஸ் வந்து நமக்கு ஏலியனாக இருக்கிறதுனால எமோஷன்ஸ் 100% கனெக்ட் ஆகிருக்காது. பட் தமிழில் பார்க்கும்போது அது எக்ஸ்பீரியன்ஸ் இனிமேல் நல்லா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அண்ட் கண்டிப்பாக ரிப்பீட் வேல்யூ உள்ள ஒரு ஸ்டோரி தான் அது. ஸோ வி ஆர் கியூரியஸ் அபவுட் இட் அப்படின்னு சொல்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். இதுதான் திஸ் இஸ் வாட் அந்தகன் இஸ் ஆல் அபவுட். அந்த படம் வந்து அந்த 2 லாங்குவேஜ் வந்திருந்தாலும் அது ஓடிடி ஸ்டேட்டாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இது வந்து அகெயின் வி வெயிட்டட். நிறைய பேர் கேட்ட கேள்வி வந்து வை வி வெயிட்டட்னு. வெயிட் பண்ண காரணம் வந்து வி வாண்ட் டு ரிலீஸ் திஸ் மூவி இன் தி தியேட்டர்ஸ். அதனால் வந்து இட்ஸ் தியேட்ரிக்கல் மூவி. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் தியேட்டர் வந்து பார்க்கும்போது நீ வில் ரியலி என்ஜாய் இட். அதுக்காக கரெக்டான டைம் பார்த்து நவ் த டைம் ஹஸ் கம். அண்ட் நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுன்னு நான் நம்புகிறேன். எல்லாமே இருக்குது. இட்ஸ் காட் ஹியூமர், இட்ஸ் காட் யூனோ த த்ரில்லர். அதுக்கு என்னென்ன எதிர்பார்ப்பீங்களோ ஒரு ஃபாஸ்ட் பேஸ் மூவிக்கு இது இருக்குது. அண்ட் டு ஆல் தி விகடன் வியூவர்ஸ் ரொம்ப நன்றி. உங்களை அன்பும் பாசத்துக்கும் எப்பவுமே எனக்கு பக்கபலமாக துணையாக இருந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அந்தகனை வந்து அவர் சொன்ன மாதிரி நாங்கள் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ August 9th வந்து தியேட்டரில் போய் பார்க்க போகிறோம். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு மல்டி ஸ்டாரர் படம் நீங்கள் சொல்லும்போது என்னென்ன சூப்பரான விஷயங்கள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சது சார். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் அந்தகன் சக்ஸஸ் சார். அடுத்தடுத்து நீங்கள் நினச்சிருக்க ப்ராஜெக்ட், நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட் எல்லாமே நீங்கள் நினச்சதை விட பயங்கரமாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.